Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டெக்ஸ்ட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த வீடியோல பார்க்க போறோம். Which of the 3D series of transition metal exhibits the largest number of oxidation state? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா நிறைய கம்பைன் பண்றதா, அதாவது ஆக்சிடேஷன் நிறைய இருந்தா நிறைய ஜாயின் ஆகும். கரெக்டா? அப்போ ஜாயின் ஆகிறதுக்கு ஆப்ஷன் எப்போ கொடுக்க முடியும்? சிங்கிளா இருந்தாலே ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ண முடியும். ஆல்ரெடி எல்லாமே பேரா இருந்தா ஜாயின் பண்ண முடியாதுல்ல. ஸோ யார்கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தி இருக்கோ he will have the largest number of oxidation state. மேக்னஸ் எடுத்தீங்கன்னா 3d5 இருக்கும். mn எடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ 3d5னா 5dலயுமே எம்டியா இருக்கு. அப்போ வந்து பாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. That is why magnesium exhibit largest number of oxidation state ranging from +2 to +7. The reason is maximum number of unpaired electrons. Very clear? Simple as that. So ஜென்ரலாவே ஆக்சிடேஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு ரெண்டு கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னா யாருக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் நிறைய இருக்கோ அவங்க தான். சிம்பிளா யோசிச்சுட்டு போங்க. கீப் இட் ஆல்வேஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எம் அதாவது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் காப்பர் வந்து பாசிட்டிவ். என்ன ரீசன் கேட்குறேன். ஸோ பாசிட்டிவா லாஜிக்கலா இந்த மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க, லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் இருக்குன்னா இட் சுட் பி அதை வந்து கேத்தோட்ல யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? நிறைய பாசிட்டிவ்னா இட் இஸ் அ கேத்தோட். கேத்தோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதான சைக்கிள், இதான ஃப்ளோ. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். CROA கேத்தோட்ல ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ஆனோட்ல நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இவங்களே பாசிட்டிவ், அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா ரிடக்ஷன், நெகட்டிவ் வேல்யூனா ஆக்சிடேஷன். கிளியரா? சோ இங்க பாசிட்டிவ்னாங்கன்னா அப்ப ரிடக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரிடக்ஷனா எலக்ட்ரானை கெயின் ஆக போகுதுன்னு நினைக்கிறோம். ஏன் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னு பார்த்தா காப்பர் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். காப்பர்ல பாத்தீங்கன்னா கடைசியில ஃபுல்லி ஃபில்டு இந்த மாதிரி இருக்கும். சோ அப்போ அதுல இருந்து எலக்ட்ரான்ஸை எடுக்கிறது கஷ்டம். சாரி, எலக்ட்ரான்ஸை வந்து அவன் வந்து கொடுக்கறது கஷ்டம். அவன்கிட்ட வந்து புடிங்கி எடுக்கிறது கஷ்டம். சோ அவன்கிட்ட கொடுத்துக்கிறது கூட ஈஸி. டக்குன்னு வாங்கி அந்த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு போறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா? சோ தட் இஸ் த மெயின் ரீசன். அதை வந்து 3 ரீசனா பிரிப்பாங்க ஜென்ரலா. சப்ளிமேஷன், அயனைசேஷன், ஹைட்ரேஷன். இந்த 3 எனர்ஜில யார் ரொம்ப டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த இதுக்கு ஃபிளேவரா இருப்பாங்க. ஸோ சப்ளிமேஷன் என்னது? சாலிட்ல இருந்து கேஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி. அயனைசேஷன் என்னதுன்னா எனர்ஜி ரெக்வயர்ட் டு டேக் அவுட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த இது. ஹைட்ரேஷன்ங்கிறது எனர்ஜி ரெக்வயர்ட் ரிலீஸ் when one molecule of ions is hydrated. வாட்டரோட இது பண்றப்ப சால்வேஷன் ஆறப்போ இருக்கிற எனர்ஜி. இதுல பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஆஃப் ஆட்டமைசேஷன், which means what I'm trying to say, we cannot take the electron from the copper. அதுக்கு ரொம்ப ஹை எனர்ஜி அண்ட் லோ ஹைட்ரேஷன். அதனால எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இட் will undergo reduction. அதனால ரிடக்ஷன் undergo பண்றதுனால இட் இஸ் ஹேவிங் a positive value. கிளியரா? இந்த ஃப்ளோவை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. It will be very useful in this chapter throughout. Okay, we'll meet in next video. Thank you. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.